மகாலட்சுமி சினியார் சார்பில் நம்ம ரமேஷ் என்கிற விஸ்வேஸ்வரன் வந்து ஒரு படம் பண்றாரு. அந்த படத்தோட பேர் வந்து பர்ஃப்யூம். அந்த பூஜையில தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த படத்துல ராபர்ட் மாஸ்டர் வந்து ஹீரோவா நடிக்கிறாரு. அப்புறம் ஜீவிதா, அர்ஷிதா சாய் 2 பேர் நடிக்கிறாங்க. இது போக இன்னும் 2 பிரபலமான ஹீரோயின் படத்தை நடிக்க இருக்கிறாங்க. நம்ம மதுரை செல்வம் வந்து லைன் ப்ரொடியூசரா இருக்கிறாரு. வினோத் வந்து இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லா தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணாரு. வினோத்குமார் ரிலீஸ் பண்றாரு. இந்த படத்தை முக்கிய கேரக்டர் நம்ம சங்கர் கணேஷ் சார் மியூசிக் டைரக்டர் நடிக்கிறாரு. அப்புறம் பவர் ஸ்டார் நடிக்கிறாரு. அப்புறம் வேலு பிரபாகர் சார் ஒரு மெயின் கேரக்டர் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அதே மாதிரி வையாபுரி நடிக்கிறாரு. இந்த பர்ஃப்யூம்ங்கிற இது வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு டபுள் மீனிங் வருதா சிங்கிள் மீனிங் வருதான்னு தெரியாது. அந்த டிசைன் வந்து நல்லா அழகா பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல அந்த டிசைனருக்கு ஒரு நம்ம பாராட்டு தெரிவிச்சிடலாம். இந்த மாதிரி படங்கள் வந்து சிறு முதலீட்டு படங்களை வந்து நீங்க பெரிய படமா ஆக்குறது உங்ககிட்ட தான் இருக்கு. நான் ஆடியோ ஃபங்க்ஷன் நிறைய சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட. அது மாதிரி இந்த படத்தோட ப்ரொமோஷன்லையும் சரி, இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போறது சரி, உங்களோட பங்கு மிக பெருசா இருக்கணும். இந்த மாதிரி படங்கள் வளர்ந்தாதான் இண்டஸ்ட்ரியில நிறைய படங்கள் உருவாகும். அதனால இந்த மாதிரி படத்துக்கு மணிமாறன மணிகண்டன் மணிமதன், ஏன்னா ஏற்கனவே மணிகண்டன் இருக்கிற மணிமதன் வந்து பிஆர்ஓ ஒர்க் பண்றாரு. அவரோட அழைப்பேற்று இங்க வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி தோழர்களையும் இணையதள நண்பர்களையும் புகைப்பட கலைஞர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து ஒவ்வொருத்தரா இதுல உங்ககிட்ட பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீனியர் சங்கர் கணேஷ் அவர்கள் பேசுவார். அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், வீடியோ எடுத்திருக்க நண்பர்களுக்கும், ஃபோட்டோகிராஃபர் நண்பர்களுக்கும், இதை பார்த்து நிற்கிற ரசிகர் பெருமக்களுக்கும் சங்கர் கணேஷோட பணிவான நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல ஒரு படம் பூஜை. இந்த படத்துக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப மெயின் காரணம் என் செல்ல பிள்ளை வினோத். எனக்கு ரொம்ப பெட்டு. அவர் எங்கே கூப்பிட்டாலும் நான் மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் இதுக்கு வந்த பிறகு தான் தெரியுது நல்லா வாசனை அடிக்குதுன்னு. ஏன்னா டைட்டில் பர்ஃப்யூம்னு வச்சுருக்காரு. நீங்கள் யார் இதை பர்ஃப்யூம் அடிச்சுக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நல்ல வாசனையோடு இருப்பீங்க. யார் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு இந்த பர்ஃப்யூம் வாசனை உங்களை நல்ல செல்வம் செழிக்க வைக்கும். ஏன்னா ஒரு நல்ல டைட்டில் வச்சுருக்கார் பர்ஃப்யூம். இது ஒரிஜினல். நீங்கள் இந்த கடையில் டூப்ளிகேட் வாங்குறோன்னு நினச்சிடாதீங்க. இது ஒரிஜினல் பர்ஃப்யூம். இதில் நல்ல நல்ல கதாநாயகிகள் எல்லாரும் நடிக்கிறாங்க. ஊருக்கா தொட்டுக்கிற மாதிரி நானும் இருக்கேன். என் பக்கத்தில் ஒருத்தர் நல்ல பிள்ளை மாதிரி நின்னுங்கிறாரு. இவர் இருக்கிறாரு. இந்த படம் வெற்றி பெற உங்களுடைய நல்வாழ்த்துக்கள் தான் தேவை. நல்ல நாளில் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ப்ரொடியூசர், இதில் பங்கு பெற கேமராமேன், மேக்கப் மேன், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே நல்லா வெற்றி பெற்று நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய படம் எடுத்தால் தான் எங்களை மாதிரி அவங்களாம் வந்து இந்த மாதிரி பேச முடியும், கலந்துக்க முடியும், நல்லா இருக்க முடியும். அதை விட இன்னும் நல்லா சொன்னால் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் பழைப்பாங்க. நிறைய பேர் இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி படம் எடுத்து அவங்க நல்லா வந்தாங்கன்னா அதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் பழைப்பாங்க. அதனால இந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், டைரக்டர் நல்லா இருக்கணும், இதில் ஆக்ட் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வாழ்த்தி எங்களை ஆசீர்வாதம் பண்ணணுன்னு இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மணிமதன் அடுத்ததாக ராபர்ட் நான் பேசுவேன். மணிமாறன் தெரியும், நீ வரும்போது எல்லாம் விசில் அடிங்கன்னு சொல்லி கூப்பிட்டு. ஹாய் டார்லிங்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது பூஜைக்கு வந்த எல்லாருக்கும் என்னை வாழ்த்துற எல்லாருக்கும் என்னோட நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து படங்கள் இந்த வருஷம் போயிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பூஜை போட்டோம், வாழை விடுன்னு. அதுக்கு டைரக்டர் வந்து ராபர்ட் ரமேஷ். அதில் வந்து கேமராமேன் தான் வந்து கபில். ஸோ கபில் வந்து இந்த படத்துக்கு டைரக்டர் கபில். ஸோ இப்போ நல்ல ஒரு காம்போ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரொடியூசர் ஆகட்டும், நடிக்கிற அண்ணன் பவர் ஸ்டார் ஆகட்டும், எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆடியன்ஸ் கேள்வியும் பத்திரிகை நண்பர் உங்கள் கேள்வியும் இருக்குது.
ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, வாழ்த்துங்க. லவ் யூ. தேங்க்யூ. அடுத்தது அர்ஷிதா சாய். ஆ, ஆ, அப்படியா? First பேசு. 4 வார்த்தை எங்களை பத்தி நல்லா சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் வந்து நான் லீட் ரோல் பண்ணுறது. ஸோ தேங்க்ஸ் டு வினோத் சார் அண்ட் கபில் சார் டைரக்டர் அண்ட் ராபர்ட் மாஸ்டர். ஸோ நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். ஜீவிதா. இப்ப பாரு எப்படி பேசுறாங்க பாரு. ஹாய், திஸ் இஸ் ஜீவிதா அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வினோத் சார். அவங்க தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஒன் ஆஃப் தி லீடாக பண்ணிகிட்ருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை கோஸ்டார் ராபர்ட் சார் அண்ட் மை டேரக்டர் சார் கபில். அண்ட் ஆல்ரெடி ஐ டன் 2 மூவிஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். Music director. வாங்க. சிரிச்சின்னு பேசு. சிரிச்சின்னு பேசு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரபாகரன். ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிங்க, ரொம்ப நன்றி. ஸோ சிறப்பு வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமாக கலகலமாக இருக்கும். இதுக்கு வந்து கதை கேட்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ நல்லா இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து. தேங்க்யூ. எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வெரி குட். வாங்கண்ணா. தமிழ் பேசுறியா? தமிழ் தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துடைய வினோத்குமார் என்னுடைய நண்பர். அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த கலைஞன். அவருடைய படம், அவர் கதாநாயகனாக நடிக்கிற படம், எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. பெரிய பெரிய திரைப்படங்கள் வெளியாகிற இந்த காலகட்டத்தில் எல்லாமே 100 கோடி 500 கோடி அப்படிங்கிறாங்க. அப்போ சிறிய படங்களை நாம் தயாரிக்கும் போதும் இல்லை இயக்கும் போதும் மிக ஜாக்கிரதையாக ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக நாம் உழைப்பை போட வேண்டியது இருக்கு. அந்த உழைப்பை போட்டாதான் சின்ன படங்க வந்து வெற்றி பெறும். அந்த இது மாதிரி சின்ன படங்களை வெற்றி பெறும்போது தான் சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் இப்போ என்ன மாதிரி கலைஞர்களுக்கு வாய்ப்பு தருவாங்க. இதெல்லாம் நன்றி. என்னை அழைத்ததற்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கபில். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோட 3வது படம். டேரக்டராக அறிமுகமாகிறேன். அந்த 2 படமும் மாஸ்டரோட தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். நன்றி. ட்ரெயின் போறியா? ஏதோ ஊருக்கு போற மாதிரி பேசுறீங்க. நல்லா போறேன். உங்களை எல்லாம் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் வந்து ஒரு ரம்ஜான் நாள். இந்த நாளில் வந்து நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சி பத்திரிகையால் வந்ததில் ரொம்ப ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதற்கும் மேலாக என்னுடைய அருமை தம்பி மாஸ்டர் ராபர்ட் அவர்கள் படத்தில் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நான் பண்ணுறேன். இது டைட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் தான் நிறைய டைட்டில் வைப்பேன். நான் இவர் வச்சுட்டார் இன்னைக்கு. இந்த பூஜையில் நான் கலந்துக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நெடுநாளாக நான் உடல்நலம் சரியில்லாமல் இன்னைக்கு நல்ல நிலைமையில் வந்திருக்கேன். எல்லாரும் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி நானும் வருவேன்னு வந்துட்டேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுலாம் எனக்கு வேணும். இதற்கு மேலாக என்னுடைய அருமை தம்பி வினோத், விஜய் முரளி சார், சங்கர் கணேஷ், ஒய்யாபுரி இவங்கெல்லாம் எனக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த திரைப்படத்தை மிகச்சிறந்த திரைப்படமாக மிகப்பெரிய வெற்றி படமாக நீங்கள் எல்லாம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு நான் கொடுத்துட்றேன். ஒன்றும் கவலைப்படல. அதெல்லாம் வந்து என்னுடைய பேரை வந்து மேலே போயிட்டே இருக்கு. அதனால நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். கடவுள் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை கொண்டு போவார். அது குறுகிய காலத்தில் நாங்கள் கண்ணு முன்னால் பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். வேற ஒன்றும் இல்லை. ரஜினி சார் கூட போட்டின்னு சொன்னாங்க. இப்போ ரஜினி சாரே வெளியே வந்துட்டாரு. இப்போ விஜய் சாரோட போட்டின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். உண்மையா? கண்டிப்பா. அவர் எந்த தொகுதி முடிவே பண்ணல. அதாவது முடிவு பண்ணல. ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு 9 குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன். நம்ம 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும். அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு, ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நானும் ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப அமைதியாக இருந்தவர் இன்னைக்கு பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு, பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு. களத்துக்கு வாங்க. களத்துக்கு வந்தால் தான் எதுவுமே வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியும். எடுத்தோடனே மக்களுக்கு தான் சார் பேசுறேன். டைலாக்னு சொல்றீங்க, என்ன நியாயம்? இல்லை, அதாவது பேசுறது வந்து மேடையில்
பேசணும். அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போறாரு வராரு, வீரபாண்டி கட்டபொம்மன் வசனம்லாம் பேசுறாரு. அது வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏத்துக்கலாம். கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கர்ணிக்க முடியாது. எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமா முயற்சி எடுத்தேன். கடைசியில் என்ன சூழ்நிலையோ தள்ளிடுச்சு. அதனால என்னுடைய அருமை தம்பி எங்க நின்னாலும் 26ல எங்க நின்னாலும் அவர் எதிர்த்து நிக்க நான் தயாரா இருக்கிறேன். அவர் தயாரான்னு கேட்டுக்க. நீங்களும் கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? கட்சியில ஆரம்பிக்க மாட்டேன். பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பா அவங்க சார்பா நிப்பேன். இல்ல சுயேட்சையா ஏன்னா நின்று அவர் என்ன சொல்லிட்டாருன்னா திமுக தான் முதன்மை எதிரி சொல்லிட்டாரு. அவங்க கூட போய் சேர்ந்தீங்களா? அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பா. எதிரி அப்புறமா நீங்க போய் சேர்ந்தீங்களா? எதிரியும் கிடையாது, நண்பன் கிடையாது. இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்றதுதான். நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கன்னா போட்டி போக போறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போறாரு, அவருடைய கொள்கை என்ன, அதெல்லாம் சொல்லாம எடுத்துக்கலாம் நான் அவருக்கு எதிரி, நான் அழிச்சிருவேன் வச்சிருவேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்கெல்லாம் வந்து 50 வருஷம் சர்வீஸ், இவருக்கு வயசு தான், அவருடைய அனுபவம் அவருடைய வயசு. அதனால எடுத்தவங்க ஒருத்தர் மேடையில கூட்டம் இருக்கு, மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணாம். எதுவுமே நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப மானசீகரமா நான் வந்து தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னடா இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, ஒரு நடிகரா இருந்து இப்படிலாம் பேசலாமா? அவர் முதல்ல நடிகருக்கும் டெக்னீஷியனுக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும். அதை விட்டு நான் மக்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றாரு. அது முதல்ல செய்யணும். களத்துல இறங்கி அவர் வேலை பார்க்கறதா என்னுடைய ஆசை. சரி, தொடர்ச்சியா அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. மத்த அவங்க ரசிகர் எல்லாமே வந்து ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பா அவர் ரசிகர் ஆதரவு தருவாங்க, எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க. கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கண்டிக்க முடியாது. ரசிகர்கள் வேறு, வாக்காளர் வேறு. அதனால கூட்டம் இருக்கு. எனக்கு கூட்டம் அவ்வளவு கூட்டம், இவருக்கு மேல கூட்டம் இருந்தது. நானும் கட்சி ஆரம்பிச்சேன், நானும் எம்பியா நின்னேன். அதே போல அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தாரு, நான் எதிர்த்து நின்னேன். இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எதிர்த்து நான் நிக்க தயாரா இருக்கிறேன். கண்டிப்பா எந்த கட்சி கூப்பிட்டாலும் கூப்பிடலைனாலும் நான் கண்டிப்பா சுயேட்சையா நிற்பேன். 2024 அவரே அனௌன்ஸ் பண்ணல, நான் நிக்க போறேன். அதுக்குள்ள நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க. நிக்கட்டும், அவர் நிக்கணும், களத்துல நின்று ஜெயிக்கணும், அதான் என்னுடைய ஆசை. அவரே அனௌன்ஸ் பண்ணல. பண்ணுவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா எதிரி விஜய், ஆமா விஜய்க்கு எதிரி அண்ணன். ஆமா, எதிரி கிடையாது. அவர் கட்சியில வரட்டுங்க. திமுக எதிரி அவர் விஜய், அண்ணனுக்கு எதிரி விஜய். கண்டிப்பா. அதான் எதிரினா அரசியல் ரீதியாக தான், மற்றபடி எதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நிரந்தர எதிரி கிடையாது. அதில் நடந்துறது. ஏன்னா இப்ப நான் வந்து சொல்றது வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் என்னடா அவர் இப்படி சொல்றான்னு சொல்லி என்ன வந்து கள்ள தூக்கி எறிகிறது, போற உள்ள மடக்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழக முதல்வர் தான். எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும். அவர் பொறுப்பு கொடுக்குமா பாதுகாப்பு கொடுக்குமா? என்ன தம்பி? பொறுப்பு கொடுக்குமா பாதுகாப்பு கொடுக்குமா? பாதுகாப்பு கிடையாது, ஏதோ உயிருக்கு அச்சுறுத்தல். திடீர்னு போன் வரும், திடீர்னு மிரட்டுவாங்க. எனக்கு ஏகப்பட்ட பேர் மிரட்டியிருக்காங்க, கடத்திருக்காங்க. அதெல்லாம் தனிப்பட்ட முறையில. இப்ப நான் வந்து அவர் ஒரு கட்சி தலைவர், அவரை ஏத்து நான் பேட்டி கொடுக்குறேன். பாப்பா எதுனாலும் சந்திக்க தயாரா இருக்கு. சரி, இந்த படம் பர்ஃபியூம் வந்து ரொம்ப கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்றீங்க. இந்த படத்தை பாருங்க, மிகப்பெரிய வெற்றி படமா கொடுங்க. ஏன்னா ராபர்ட் வந்து ரொம்ப கடின உழைப்பாளி. அவர் டான்ஸ்ல இருந்து மாஸ்டர் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் ஆகி டைரக்டர் ஆகியிருக்காரு. எல்லா படத்திலும் நான் நடிக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்றேன், தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் எப்ப பார்த்தாலும் மன்னராட்சிங்கிறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி. மன்னராட்சியா இருந்தா யாருங்க வா இங்கே பாரு, அந்த மாதிரிலாம் பேசல. தயவுசெய்து இந்த மன்னராட்சியில சொல்லாதீங்க. அப்படி இல்லையாம 40 தொகுதியும் எம்பியா நின்று இன்னைக்கு டெல்லியில உட்காடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு மக்கள் அவங்கள வந்து நேசிக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்குங்க. தயவுசெய்து இந்த மாதிரி தவறான கருத்தெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. பிரச்சாரத்துக்கு போகும்போது நல்லபடியா பேசுங்க, வசனம் பேசாதீங்க. சரியா? ரொம்ப தேங்க்ஸ். பேசிட்டேன். படத்தோட கேள்வி பதிலா இருக்கு. கேள்விகள் இருக்கா? ஒரு நிமிஷம். யாஸ் டார்லிங். இந்த போஸ்டர் இந்த பேனர்லாம் வந்து ஒரு பல காலத்துக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். பிகேன்ற படத்துல இது அப்படியே அந்த காப்பியா இருக்கும் அந்த படம். எப்படி இல்ல அது வேற இது வேற, டோட்டலா முழுக்க வேறதான். இது டைரக்டர் கான்செப்ட் சொன்னாரு, அந்த படத்துல இது ஒரு மேட்டர் இருக்கு, இந்த விஷயம் இருக்குனால சரி ஒத்துக்கிட்டேன், நல்லா இருக்கும். பர்ஃபியூம்னாவே ஏதோ ஒரு பிராண்ட் காட்டி ஆகுது. என்ன பிராண்ட் காட்ட போறீங்க? பேசிட்டு இருக்கு பார்த்தா டீல் போய் ஒரு பிராண்ட் பேசி. இல்ல பர்ஃபியூம்னால ஸ்மெல் தானே. அது வந்து ஒரு ஆம்பளை மேலேயும் வரும், பொம்பளை மேலேயும் வரும். ஸ்மெல்ல தான் நம்ம வந்து பர்ஃபியூமா வந்து அப்படியே கன்வெர்ட் பண்றோம். ஏன் இது மாதிரி நியூடா ஒரு போட்டோ கதையில இருக்கு, அது இருக்கு கதையில. நீங்க சொன்னீங்க காஷ்மீர்ட்ட கிட்ட கேட்டீங்க துணியே இல்லாம படம் ஃபுல்லா தான் வரீங்க. இல்ல ஒரே சீனு
நம்ம ஒருத்தங்க நம்பி போறோம்ல, லாஸ்டா நம்ம நிலைமை இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கதையிலே இருக்கு. அதனால தான். இப்ப என்னன்னா இது மாதிரி படங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நியூடா வந்து எடுத்து போட்டுறாங்க. சரி நீங்களே பாத்துருப்பீங்க. ஆமா. ஒரு 5 நாள் முன்னாடி ஒரு வீடியோ வைரலா போயிட்டு ஆமா. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுக்குலாமா தப்பானது தான். ரொம்ப இப்போ இந்த பொண்ணு மேட்டர்லாம் நிறைய விஷயம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த EIN வந்த மேட்டர்னால துணி இல்லாம காட்டுறது டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடுறாங்க. தவறான செய்தான். அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி காமிச்சா கூட நம்ம ஒத்துக்கலாம். நீங்க ஊரா விட்டு பொண்ணை தான் காமிச்சிட்டு இருக்க இந்த மாதிரி. ஸோ அது தவறான இதுதான். இதெல்லாம் ஏஐ தான் பண்ற விஷயம். ஆமா கண்டிப்பா. என்னன்னா அவங்களே வந்து ஃபுல் வீடியோல வராங்க. ஓகே. ஆனா வந்து அவங்களே மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகே. ஆனா வந்து எந்த ஸ்டேஷன்லயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம மறுப்பு கூட தெரிவிக்கிறாங்க. பொண்ணு பயப்படும்ல, ஸ்டேஷன் போனாலே நம்ம ஆளுங்க தெரியும்ல போலீஸ்னாலே தராசு மாதிரி. ஸோ அதனால அவங்க அப்படி சொல்லி வைப்பாங்க. சரி, இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆடிஷன் போகிற விஷயத்த வந்து ஏமாத்துறன்னு ஒரு விஷயமா இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அது சினிமாவில் இருக்கு. அது சினிமா ஆளுங்க சில ஆளுங்க ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. நீங்க தான் தவிர்க்கணும். அது உண்மையா பொய்யான்னு சொல்லி எடுத்தோமா கவுத்தோமான்னு சொல்லி நம்பிடாதீங்க. யாருமே அது டைரக்டர் ஆகட்டும், அது சங்கர் சாரா யாரா இருந்தாலும் நம்பிடாதீங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போய் கேளுங்க. டக்குன்னு ஒரு பொண்ணு ஏமாந்துருது, ஒரு அசிஸ்டன்ட் நம்பி தானே. ஸோ அதனால நம்பாதீங்க. ராபர்ட் மாஸ்டர்னாவே ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கும். பிக் பாஸ், ரஷிதா, அதுக்கப்புறம் வந்து வனிதா விஜயகுமார். இப்ப இந்த படம் எப்படி இருக்கு? நல்லா தானே தோணுது உங்களுக்கு? பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. பட் பொறுப்பு இருக்கு. நமக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆண்டவர் கொண்டு போகும்போது ஸோ அதில் நான் நீட்டாக பண்ணணும். ஏன்னா இப்போ பண்ண 3 படம் 3 கதை நல்லா இருக்கு. மக்கள் நீங்க தான் சொல்லணும் அதை பார்த்துட்டு. இந்த மாதிரி ஸ்டோரி எடுத்து வரும்போது என்ன தோணுச்சு? எடுத்த உடனே பேனரே ஸ்பீடா போடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா என்ன தோணுச்சு? ஏற்கனவே நம்ம மக்கள் பிடிச்சிருந்தது எனக்கு. இது ஃபர்ஸ்ட் நம்ம கமல் சார் காமெடி கட்டி அவர் தான் ஃபர்ஸ்ட் காமெடி கட்டும்போது அது பெருமையா இருந்துச்சுல. இது அந்த மாதிரி சீன் பார்க்க அப்படி இருக்கு. பர்ஃப்யூம் ஒரு வித்தோட்ராக்லாம் நமக்கு தப்பா தோணும். ஆனா படத்துல பார்க்கும்போது கரெக்டா அப்பா கரெக்டா அவுத்து விட்டாங்கப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி. சரி, இப்ப வந்து உங்க இதுலயே வந்து சங்கத்திலேயே வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப கூட ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அந்த சங்கத்துல வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா பொதுக்குழுல போய் பேச மாட்டாங்க, தனியா கூப்பிட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது தெரியுமா? தெரியல டெல்லி சத்தியமா தெரியல. ஏன்னா தினேஷ் மாஸ்டர் தான் வந்து போட்டு அவர் அடிச்சுட்டாவும் பிரஸ் மீட்ல போயிட்டு நம்ம பிரஸ் கிளப்ல போயிட்டு பிரஸ் மீட் கொடுத்தா எங்க யூனியன் இல்லையா? ஆமா. அப்படியா? சத்தியம் தெரியும். நீங்க நம்பரா? நான் நம்பர் தானே. அதான் கேக்குறேன். எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. இல்ல நான் சின்ன வயசுல இருந்தே யூனியன்ல டான்ஸர் ஆகும்போதே நம்ம ஒரே ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பா வந்து நடிகர், அதாவது டான்ஸ் மாஸ்டர் கார்டு வச்சிருக்காரு, ஃபைட் மாஸ்டர் கார்டு சிறப்பான ஆளு உங்க அப்பா பண்ணுது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் யூனியன் போய் பேமெண்ட் வாங்க மாட்டேன். அதெல்லாம் யூனியன் போய் பழக்கமே இல்லை. யூனியன்ல தலையிட மாட்டேன் மோஸ்ட்லி. ஏதாவது பஞ்சாயத்து எனக்கு வந்து நான் பேசுவேன் தவிர எனக்கு வரல. எப்பவுமே வந்து பேனர் போடும்போது ஃபர்ஸ்ட் உங்க போட்டோ மேல தனியா போடுறாங்க. ஹீரோயின் போட்டோ எதுவும் செலக்ட் பண்ண மாட்டாங்களா? இல்ல அதுக்கப்புறம் ரைட் பண்றாங்களா? இல்ல இதுல ஹீரோயின் செலக்ஷன் ஆகல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மத்த படத்துல வருமே. வனிதா தானே படம் ஃபுல்லா வனிதா மூஞ்சியா காட்டுறாங்க. இந்த படத்துல நீங்க நிறைய படத்தை சொன்னீங்களே, இது இல்ல. அடுத்த வர வாரங்கள்ல ஹீரோயினோட சேர்த்து வரும். தேங்க்யூ லவ் யூ. அன்புமிக்க பத்திரிகை சோதரர்களே, இந்த படத்தோட தயாரிப்பாளர் எனது 20 கால நண்பர். அவருக்கு இது முதல் படம் கிடையாது, இது 5வது படம். கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தை பிரஸுக்கு போட்டு காட்டுவார். இது வரைக்கும் 4 படங்கள் எடுத்துட்டாரு, 2 படங்கள் ரிலீஸ் பண்ண போறாரு. இந்த படம் பர்ஃப்யூம் பாருங்க, 5 ஹீரோயின் கலகலன்னு இருக்கும், மங்களகரமா இருக்கும் படம். ரெண்டும் சேர்த்து இருக்கும். ஓகே, நன்றி. கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி.